வணக்கம். அஇஅதிமுகவின் பொருளாளராக உள்ள திண்டுக்கல் சீனிவாசன் நேற்று சென்னை மாநகரத்தில் நடைபெற்ற அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கு வரவில்லை. இது சமூக வலைதளங்களில் பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு பதிலாக புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்றைக்கு அஇஅதிமுகவின் வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்தார். இது ஒரு சம்பிரதாயமான இருந்த வேலையாக இருந்தாலும், திண்டுக்கல் சீனிவாசன் இருந்த பொறுப்பில் திடீரென விஜயபாஸ்கர் அவர்கள் இதை தாக்கல் செய்தது ஏன் என சமூக வலைதளங்களில் அஇஅதிமுகவினர் கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தனர். அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காண்பதற்காக தான் இந்த காணொலியை நம்ம பதிவேற்றிருக்கோம். குறிப்பாக திண்டுக்கல் சீனிவாசன் நேற்றைக்கு திண்டுக்கல்லிலிருந்து சென்னைக்கு வந்து விட்டார். ஆனாலும் அவர் இந்த பொதுக்குழு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. அதற்கு காரணமாக சொல்லப்பட்டது, திடீரென திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் அவர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்து வருகிறார். இதற்காக விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார். இருந்தபோதிலும் சமூக வலைதளங்களில் பல முக்கிய முன்னாள் அமைச்சர்கள், சீனியர் அமைச்சர்கள் இருந்தபோது, குறிப்பாக ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் உள்ளிட்ட தலைவர்கள் இருந்தபோது, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்தது ஒரு அதிருப்தியில ஜெயக்குமார் இருப்பதாகவும், ஜெயக்குமார் அவர்கள் கடந்த முறையே ராஜ்யசபா சீட் கேட்டு தகராறு செய்து கொண்டிருந்தார். அது ஓபிஎஸ் ஆதரவு எம்பியாக தற்போது இருக்கக்கூடிய தர்மர் அவர்களுக்கு கொடுத்தது முதல் அஇஅதிமுகவில் பிரச்சனைகள் ஏற்பட்டது. இந்த முறை மீண்டும் பொருளாளர் இல்லாத பட்சத்தில் தனக்கு அந்த உறுதிப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி வழங்குவார் என ஜெயக்குமார் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த போது, திடீரென புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்களுக்கு இந்த பொருளாளர் பதவிக்கான இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்யும் இந்த விஷயத்தை கொடுத்தது ஜெயக்குமார் அவர்கள் ரொம்ப அப்செட்ல இருப்பதாக அதிமுக வட்டாரங்களில் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.